ஸோ நம்ம அடிப்படை எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எத்தன டிசீஸ் கேட்டாலும், எத்தன டிசீஸ் சொன்னாலும், எல்லாமே ஒரு கார்னர்ல நிறுத்திடலாம். லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் ஈட்டிங் ஹேபிட்ஸ். ஸோ காலையிலேருந்து நைட் வரைக்கும் எவ்வளோ கழிவுகள வந்து நம்ம டெபாசிட் பண்றோம், அத பொறுத்து தான் ஒருத்தரோட ஆரோக்கியம் வந்து கணக்கிடப்படுது. ஸோ இப்போ நீங்க வந்து உங்களுக்கு பசியே இருக்காது. இன்கேஸ் நீங்க மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வெளியில போனோனே பஜ்ஜி, போண்டா, வடை இல்ல பேக்கரி ப்ராடக்ட்ஸ் ஒரு டீ குடிப்பாங்க. பசிக்குதோ இல்லையோ அத சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாரி என்ன அப்படின்னா, கழிவுகள் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா, அது வந்து அந்த பாம் ஆயில்ல செய்வாங்க. பாம் ஆயில்ல அதிகப்படியான கழிவுகள் இருக்கும். அப்புறம் பேக்கரி சார்ந்த உணவுகள். மைதா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது கழிவு நிறைந்த உணவு. அது நமக்கு வந்து ஒரு தேவையில்லாத உணவு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாரி கழிவுகள் அதிகமா தேக்கம் அடையிற உணவும், சரியான தூக்கம் இல்லாம இருக்கிறதும், லேட் நைட் சாப்பிடுறது தான் இது முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ அது தீர்வு அப்படின்னு போனா, நான் சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 வேள நல்ல திருப்தியா 2 வேள சாப்பிட்டுட்டு, மீதி நேரம் தண்ணி மட்டும் குடிச்சோம்னா, அந்த கழிவுகள் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு.